ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நேட்டிவ் போகிற அந்த ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறோம். அங்கே என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இதில் வந்து இருக்கும். நம்ம என்னெல்லாம் பண்ணோம், பாட்டியோட ஃபஸ்ட்டு ரிமெம்பரன்ஸ் டேக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அப்போ கிளம்பிட்டு ட்ரெயினில் போகிறது அண்ட் ரிட்டன் வர்றது, நடுவில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதுலாம் இருக்குது. இது வந்து நான் அப்படியே ஃபுல் கவரேஜ் இருக்குது. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வந்து வீட்டிலேருந்து கிளம்புறோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. இப்போ ஸ்டேஷன் போயிட்டு அங்கே வந்து இப்போ வெயிட் பண்ணோம். ஏன்னா எல்லாமே இப்போ தாம்பரம் அப்படிங்கிறதுனால தாம்பரத்தில் வெயிட் பண்ணிவிட்டு கிளம்பி அங்கேருந்து நமக்கு ட்ரெயின் பார்த்திங்கன்னா 5:30 நியர் எடுத்தாங்க. கொல்லம் எக்ஸ்பிரஸில் தான் போயிருந்தோம். அதுதான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் வந்து அரௌண்டு வந்துட்டு 4:30க்கெலாம் நம்ம ரீச் ஆகிட்டோம். அதனால் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ட்ரெயின் வர்றதுக்காக. அதுக்கப்புறம் வந்தவுடனே திரும்ப வந்து ஏரியாச்சு 4:30க்கெலாம் ட்ரெயின் வந்து ரீச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம போய் நம்மளோட சீட் வந்து உட்காந்தாச்சு. 5:30 நியர்பை தான் எடுத்தாங்க. எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்லியாக ஒரே கோச்சில் போகிறது. அப்போ வந்து நடுவில் வந்து இறங்கணும். இப்போ வந்து இறங்க வேண்டிய ஸ்டேஷன் தென்காசி அப்படின்னா அது வந்து மிட் நைட், அதாவது ஏர்லி மார்னிங்கில் வரும். அரௌண்ட் 2:30 3 ஓகே. அதனால் வந்து நம்ம அலாரம்லாம் செட் பண்ணி வச்சு அப்படி தான் வந்து போயிட்டுருந்தோம்.
நடுவில் அப்பப்போ வேறு எந்திரிச்சு பார்க்குறது, சாப்பிட்றது எல்லாமே. நமக்கு ஏதாவது என்ன வேணுமோ நமக்கு ட்ரெயின் ஜேர்னியில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது நம்ம என்ன எல்லாமே கிடைக்கும். நம்ம சாப்பிட்றதுக்காகட்டும் எல்லாம் வந்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வேணுங்கிறது வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி நைட் ஆகிட்டு நைட் வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சு பார்த்துட்டே இருக்கணும். நம்மளோட ஸ்டேஷன் வந்துருச்சா, எங்கே வந்திருக்கோம் அப்படின்ட்டு ரிலாக்ஸாக வந்து தூங்குறதுக்கு நமக்கு கொஞ்சம் வந்து இதாக இருக்கும். ஏன்னா மிட் நைட்டில் எழுந்திரிக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டேஷன் வரும்போதும் எந்திரிச்சு பார்த்துட்டு அகெயின் நம்ம வந்து தூங்கிடுறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் வந்து எந்திரிக்கும் போது என்னெல்லாம் ஸ்நாக்ஸ் போதும் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்றது, இந்த மாதிரி வந்து போயிட்டு இருந்துச்சு. நம்மளோட ஸ்டேஷன் வந்துச்சு அப்படின்னா இறங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இறங்கினதுக்கப்புறம் நம்ம ஆட்டோ பிடிச்சா தான் நம்ம பஸ் ஸ்டாப் போக முடியும். இல்லைன்னா நடந்து போகணும், நமக்கு நடந்து போகிற வழி தெரியாது. அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஆட்டோவில் போயிட்டு நம்மளோட பஸ் ஸ்டாப்பை வந்துட்டோம். அங்கே வந்து நான் ஒரு பெரிய முட்டாள்தனமான வேலைலாம் பார்த்தேன். என்ன அப்படின்னா, நம்ம ஊர் போகிற வேண்டிய வண்டியே த்ரூ பஸ்ஸே இருக்கும். அதில் போகாமல் ஆட்டோவில் இறங்கினோடனே 1 to 1 அப்படின்னு வரும். அந்த பஸ்ஸு வந்து இருக்கும். அது வந்து ஆலங்குளத்துக்கு அடிக்கடி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம அந்த பஸ்ஸை பிடிச்சி அங்கே போயிட்டு 4 o'clockலேருந்து அங்கே வெயிட் பண்ணி 3 o'clockலாம் நம்ம வந்து பஸ்ஸு பிடிச்சிட்டு 3:30 3:45க்கெலாம் நம்ம ஆலங்குளம் ரீச் ஆகிடுச்சு. ஆலங்குளத்தில் போய் நிற்கிறேன் பஸ்ஸு வராது. ஃபஸ்ட்டு பஸ்ஸு வந்து 6 o'clock-ஆம். ஐயோ முட்டாள்தனமாக இங்கே வந்துட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு சரி யாரையும் கால் பண்ணி கூப்பிடவும் இல்லை. ஏன்னா எதுக்கு அவங்களெல்லாம் நைட் ஏர்லி மார்னிங் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி எந்த ஒரு அர்ஜெண்ட் வேலையும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்லேயே நின்றுட்டேன். ஆனால் பயங்கரமான கொசு அங்கே. ஏன்னா பஸ் ஸ்டாப் இல்லை, ஆல்ரெடி அங்கேயும் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒர்க் பண்ணி நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால எதுவுமே இது இல்லை, உட்கார கொள்ள எதுவுமே வந்து அங்கே கம்ஃபர்டபுளாக இல்லை. ஃபுல் ஸ்டாண்டிங்காக 4 to 6:30. அதில் வேறு ஒரு காமெடி பண்ணேன். அதில் வேறு வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போகிற பஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு சுரண்ட பஸ்ஸை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அது வந்து திருநெல்வேலி போதான். திரும்ப ஆலங்குளத்துலேருந்து திருநெல்வேலி போகிற பஸ்ஸை பிடிச்சி அதுலேருந்து திரும்ப அவங்க வந்து இறக்கி விட்டாங்க. அடுத்த ஸ்டாப்பில் இறங்கி மாராந்தை அந்த ஸ்டாப்பாக அங்கே இறங்கி திரும்ப அகெயின் புளியங்குடி பஸ்ஸில் வந்து அகெயின் ரிட்டன் வந்து ஆலங்குளத்தில் வந்து அது வழியாகவே போயிடும். ஆலங்குளம் வந்து தான் போவோம். ஆலங்குளத்துக்கு அடுத்த ஸ்டாப்பில் நான் வந்து மாராந்தையில் ஏறி அந்த பஸ்ஸில் வந்து விகே புதூரில் இறங்கி அடுத்தது நம்ம வீட்டுக்கு போயிட்டோம். இந்த மாதிரி வந்து நிறையா சொதப்பலான இன்சிடெண்ட் எல்லாமே இந்த நேட்டிவ் ட்ராவல் விளாகில் வந்து நடந்துச்சு. ஏன்னா நான் மோஸ்ட்லி வீட்டுக்கிட்டே போய் இறங்குற பஸ்லேயே போய் பழக்கம். நம்ம ட்ரெயின் அவ்வளோவா நம்ம யூஸ் பண்ணது இல்லை, அதனால் நமக்கு எதுவும் தெரியாது. அதுவும் இல்லாமல் அங்கேயும் வந்து நம்ம எங்கேயும் போனதில்லை அப்படிங்கிறதுனால பஸ் எல்லாம் பற்றி தெரியாது.
பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா சுரண்டையில் இருக்கிற அற்புத சுரங்கம் கோடி அற்புதர் புனித அந்தோனியாரோட சர்ச் தான் பார்க்குறோம். இங்கே பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து சிறப்பான ப்ரேயர் இருக்குது. விசேஷமாக வந்து செவ்வாய்க்கிழமை தான் விசேஷமாக ப்ரேயர் அந்த அந்தோனியாருக்குள்ள உகந்த நாள் அப்படிங்கிறதுனால அந்த நாளில் வந்து சிறப்பான திருப்பணி வந்து நடைபெறும். அடுத்தது வந்து புளியம்பட்டியிலேருந்து கொண்டு வந்த தீர்த்தத்தை வந்து கொடுப்பாங்க. எல்லாரோடைய மேலேயும் வந்து அதை தெளித்து கடவுளோட ஆசீர்வாதத்தை வந்து நம்மளுக்கு வந்து தராங்க. புளியம்பட்டியிலேருந்தே வந்து வீக்லி வந்து அந்த தண்ணி வந்து நம்மளுக்கு புளியம்பட்டி அந்த கிணத்துலேருந்து அதிசய கிணறுலேருந்து வர தீர்த்தம் வந்து நம்மளுக்கு கிடைக்குதுங்க. அதே மாதிரி எல்லாருமே வந்து அவங்களோட வேண்டுதல்களை வந்து வைக்கிறாங்க. இங்கே அவங்களோட எப்படி வைக்கிறாங்களோ அவங்களோட கோயிலை சுற்றி வைக்கிறாங்க. அண்டு கேண்டில் ஏற்றி முட்டி போட்டு வேண்டுறாங்க. அதே மாதிரி நிறைய ஃபாஸ்டிங் விரதங்கள் ஒருத்திருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து அவங்களோட தேவைகளை வந்து கடவுளோட பாதத்தில் வந்து ஒப்பு கொடுக்குறாங்க. அங்கேயே வந்து நம்ம போயிருந்து அதையும் வந்து நம்ம ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வந்து அவங்களுக்கு சாப்பாடும் அங்கேயே இருக்குது, அசனமும் வந்து கொடுக்குறாங்க. இதை வந்து நீங்கள் வந்து தெரியாதவங்களுக்கு அங்கே இப்போ சுற்று வட்டாரத்தில் இருக்காங்க, உங்கள் சொந்தக்காரங்க ரிலேட்டிவ் இருக்காங்க, இல்லை நீங்கள் இருக்கீங்க போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து போய் பாருங்கள். அற்புதமான கோடி அற்புதர் புனித அந்தோனியாரோட திருத்தலத்தை போய் நீங்கள் பார்த்துட்டு வாங்க.
பாட்டிக்கு எல்லாமே செய்கிறதெல்லாம் செஞ்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட ரிட்டர்ன் கிளம்ப வேண்டிய நாள் வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த நெல்லிக்காய் மரம், அந்த அரி நெல்லிக்காயெலாம் வந்து பக்கத்துலேயே காய்ச்சிருந்துச்சு. அது வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா கல்ற தோட்டத்திலே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து நிறையா இதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். செடிங்கள்லாம் வச்சு எல்லாமே காய்ச்சிருந்துச்சு. மாங்காய், வாழைக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செடி எல்லாமே இருந்துச்சு. பூக்களும் வச்சுருக்காங்க. காய்கறி தோட்டமும் போட்டிருக்காங்க. தண்ணி வசதி வச்சு அந்த அது கல்றையை வந்து தோட்டமாகவே ஆக்கியிருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்ம கேப்சர் பண்ணிவிட்டு நம்ம பாட்டிக்கு வந்து செலுத்த வேண்டிய கடமைலாம் செலுத்திச்சு. ப்ரேயர் பண்ணிவிட்டு அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ப்ரேயர் இருந்துச்சு. வீட்டிலலாம் ப்ரேயர் முடித்து சாப்பாடு கொடுத்துட்டு ப்ரேயர் எல்லாருமே வந்து ரிலேட்டிவ் எல்லாருமே வந்திருந்தாங்க. உள்ளூரில் மட்டும்தான் சொல்லியிருந்தோம். நிறையாலாம் எல்லாருக்கும் சொல்லலை. ரொம்ப சொந்தக்காரங்களுக்கு மட்டும் சொல்லிவிட்டு சர்ச்சிலேருந்து வந்து ப்ரேயர் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய டைம் ஆகிடுச்சு. அப்போ வந்து எல்லாமே தேவையான என்ன எடுத்துகிட்டு போகிறோமோ அதெல்லாமே பேக் பண்ணி வைக்கிறதுக்கு ரெடி ஆகியாச்சு. எல்லாத்தையுமே ரெடி பண்ணி நேட்டிவ் கிளம்பணும். அதாவது நேட்டிவ்லேருந்து சென்னை ரிட்டர்ன் வரணும். சென்னைக்கு ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா தென்காசி போய் தான் அகைன் ஏறணும். அங்கேயும் எனக்கு தெரியாது. தென்காசி போயிட்டு மறுபடியும் ரயில்வே ஸ்டேஷன் எப்படி போகணுன்னு. அதனால் மம்மி வந்து கூட வந்தாங்க. கூட வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த நம்மளோட பெட்டி எங்கே நிற்குமோ அங்கே வரைக்குமே வந்து ட்ராப் பண்ணிட்டு போனாங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம ரொம்ப புத்திசாலி அப்படிங்கிறதுனால அவங்க நம்ம பொண்ணை பற்றி நல்லா தெரியும். இதுவும் மறுபடியும் போய் எங்கேயாவது சுற்றி ட்ரெயினுக்கு மிஸ் பண்ண போயிடும் அப்படின்ட்டு வந்து இங்கே தான்மா நிற்கும் பெட்டி, இங்கே தான் ஒன்று, இங்கே கொஞ்சம் பக்கத்தில் இல்லைன்னா இந்த பக்கம் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் வரைக்கும் வந்து நம்மளுக்கு அந்த இங்கே தான் நிற்கும், நீ பார்த்து ஏறு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன்னா ரிட்டன் போகணும் ஊருக்கு வந்து நேட்டிவ்க்கு. மறுபடியும் பஸ்ஸு வந்து டக்குலாம் நம்மளுக்கு இங்கே சென்னையில் மாதிரி ஆட்டோ எந்த வசதியும் கிடையாது. அதனால் வந்துட்டு ரிட்டன் பஸ்லேயே தான் போகணும். அவ்வளோ லாங் வேறு 1.5 hour கிட்ட ஆகும். நம்ம வீட்டிலேருந்து இங்கே வரணும், தென்காசிக்கு வரணும் அப்படின்னா. அதனால் வந்து அவங்க வந்து ரிட்டன் கொண்டு வந்து விட்டுட்டு உடனே கிளம்பிட்டாங்கன்னா அவங்க வந்து வீட்டுக்கு போய் சேர முடியும். இந்த மாதிரி வந்து அந்த ஸ்டேஷனில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து பொதிகை போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. கொல்லம் வந்து இப்போ டைம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நமக்கு 7:30.
பார்த்திங்கன்னா நம்ம அரௌண்டு ஒரு 5 ஓ கிளாக் தான் நம்மளோட பஸ் வந்து போயிட்டு ரிட்டர்ன் வரும். வீராணம் போய் டேர்ன் பண்ணி வரும்போது நம்ம அந்த பஸ்ஸில் வந்து ஏறி தென்காசி நம்மளுக்கு அங்கே வந்துடுவோம். சிக்னலில் ஏன்னா இறங்கலாம் அப்படின்னாங்க. ஆனால் நமக்கு அது தெரியாது. ஏன்னா அங்கேருந்து எப்படி ரயில்வே ஸ்டேஷன் போகணும். ஆனால் சிக்னலில் ஒவ்வொரு டைம் தான் நிற்குமா. அது நிற்கணும், அதில் இறங்குனா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் அப்படின்னாங்க. ஆனால் நாங்கள் இறங்க முடியல. நேராக வந்து பழைய பஸ் ஸ்டாண்டு ஓல்டு பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டு அங்கேருந்து நம்மளுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து 100 ருபீஸ் ஆட்டோ கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம நேராக வந்து அங்கே போய் இறக்கிடுவாங்க. ஓல்டு பஸ் ஸ்டாப்லேருந்து பக்கம், நியூ பஸ் ஸ்டாப் இருந்துச்சுன்னா அதுலேருந்து ரொம்ப தூரம், கொஞ்சம் தூரங்கிறனால 150 வாங்குறாங்க. ஒருவேளை நான் தான் அப்படி கொடுத்தேன்னா எல்லாருமே 100ஆன்னு தெரியாது. நான் 150 கொடுத்து தான் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நியூ பஸ் ஸ்டாப்புக்கு போயிருந்தேன். ரிட்டர்ன் வரும்போது நாங்கள் ஓல்டு பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டோம். அப்படிங்கிறதுல ஓல்டு பஸ் ஸ்டாப்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஸ்டேஷனுக்கு வந்து 100 கொடுத்து வந்துட்டோம். ஓகேவா, அது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நம்ம ஓல்டு பஸ் ஸ்டாப்லேருந்து வரது வந்து இன்னும் ஷார்ட்டு, அந்த டைமும் நம்மளுக்கு சேவ் ஆகும். ஏன்னா 7:30ங்கும்போது நாங்கள் வரவே வந்து 7 ஆயிடுச்சு. 7 நியர்பை 6:45 கிட்ட தான் வந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்ட். அங்கேருந்து நம்ம ஆட்டோ பிடிச்சி 7க்கு வரணும். ஏன்னா 7:30க்கு நமக்கு ட்ரெயின். அப்போ நம்ம இந்த பஸ்ஸு பிடிச்சா தான், ஏன்னா இதுக்கப்புறம்லாம் பஸ்ஸு கிடையாதாங்க. நமக்கு அந்த டைமிங் தான் பஸ்ஸு. அதுவும் இந்த பஸ்ஸை பிடிச்சா எங்களுக்கு தெரியாது வேறு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து டைம் சேஞ்ச் பண்ண 7:30 ட்ரெயின் டைம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வரோம். அதனால் எங்களுக்கு டைம் தெரியாதனால இந்த பஸ்ஸை பிடிச்சோம். ஃபஸ்ட்டு எங்கேயுமே நிற்கலை. டக்குன்னு பஸ்லேருந்து இறங்கினோடனே ஒரு ஆட்டோ பிடிச்சி அகெயின் உடனே வந்து நம்ம வந்தாச்சு. ஏன்னா அப்படி வந்தால் தான் நமக்கு வந்து தெரியும் டைமிங் வந்து நம்ம சீக்கிரமாக வரோமா அப்படிங்கிறது தெரியும். அப்படிங்கிறதுனால எங்கேயுமே நிற்கலை. டக்குன்னு வந்து ஆட்டோ பிடிச்சி வந்துட்டோம். அங்கே கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருந்துச்சு. ஏன்னா அது ஈவினிங் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பீக் டைம் அப்படிங்கிறதுனால வந்து டிராஃபிக்கில் தான் இருந்துச்சு. அது ஆட்டோங்கிறதுனால கொஞ்சம் அப்படியே போயிட்டார். தென்காசி ஓல்டு பஸ் ஸ்டாப்லேருந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். அப்படின்னா அங்கே நின்றுட்டுருந்தோம், வெயிட் பண்ணிட்டுருந்தோம். 7 ஓ கிளாக்கே ரீச் ஆகிடுச்சு. நம்மளுக்கு 7:30 அப்படிங்கிற ரிலாக்ஸாகவே நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ட்ரெயினுக்கு.
இப்போ 7:30க்கு வந்து நம்ம ட்ரெயின் வந்து வந்துடுச்சு. வந்து ஏன்னா கொஞ்ச நேரம் தான் நிற்கும் அப்படிங்கிறனால, ஏன்னா தென்காசிங்கிறது வந்து லாஸ்ட் ஸ்டாப் கிடையாது. அப்படி இல்லைனா ட்ரெயின் வந்து நமக்கு ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் நிற்குவாங்க. அப்படிங்கிறதுனால நம்ம கரெக்டாக அந்த நம்மளோட இது எங்கே வருமோ அந்த பெட்டி நேரே வந்து நம்ம நின்றுட்டோம். நின்றுட்டு ஏறி பேகும் வந்து ரொம்ப வெயிட்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் வந்து ஏறியாச்சு. ஏறி நம்ம கிளம்ப ஆரம்பித்தாச்சு. அவ்வளோதான் நம்மளோட ஊருக்கு போகிற சென்னைக்கு வந்து ரிட்டன் கிளம்புறத வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போயிட்டே இருக்கோம். ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்மளோட ட்ராவலை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து எல்லாம் வரதெல்லாம் வாங்கிட்டு டீலாம் காஃபிலாம் குடிச்சிட்டு அம்மா வந்து சப்பாத்தி கொடுத்துருந்தாங்க. அந்த சப்பாத்திலாம் சாப்பிட்டு அப்படியே வர வழியில் எல்லாருக்கிட்டையுமே பேசிவிட்டு அங்கேருந்து வரவங்கக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்க பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட எல்லாமே விசாரித்து அவங்க கூட அப்படியே ஃப்ரெண்ட்லியாக வந்து மார்னிங் வரைக்குமே அவங்களோட கம்யூனிகேட் பண்ணிகிட்டே தான் வந்தோம். மார்னிங் வந்து அவங்க எங்கே போகிறாங்க, சென்னைக்கு எங்கே போகிறாங்க, என்ன விஷயம், இந்த மாதிரி நிறையா வந்து நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ லீவ் டைம் அப்படிங்கிறதுனால ஸ்கூல் காலேஜஸ் முடிஞ்சிட்டு ஒகேஷனுக்கு போகிறவங்களும் இன்னும் அதிகமாக வருவாங்க. அண்ட் இப்போ வந்து அடுத்து மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி வரதுனால ஷாப்பிங் பண்ணதுக்கு வருவாங்க. ஃபேமிலியாக வந்துட்டு ஒன்றா ட்ரெஸ்ஸஸ் எடுக்கணும், அந்த மாதிரி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காகவும் நிறைய பேர் வந்து, அதாவது ரிலேட்டிவ் வீட்டில் இருந்துட்டு அவங்களோட ஒரு வெட்டிங் வருது, ஒரு நியூ ஹவுஸ் வார்மிங் வருது அப்படின்னா அதுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ எல்லாமே நிறைய குரூப் சாரீஸ் எடுக்கிறாங்க, கலெக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க. இப்போ அது வந்து எடுக்கும்போது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் ஷாப்பிங்க்கு வராங்க. பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து போயிடுறாங்க. அதே மாதிரி வந்து ஒகேஷனுக்கு வரவங்களும் வராங்க. இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையுமே என்னதுக்கு வராங்க இது மாதிரி எல்லாரோடையுமே கான்வர்சேஷன் இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.
பார்த்திங்கன்னா ஒரு 6:30க்கு முன்னாலேயே வந்து ட்ரெயின் வந்து ரீச் ஆகிடுச்சு. நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். என்னை பிக்கப் பண்ண யாரும் இன்னும் வரல. எனக்கு வெளியே போகவும் தெரியாது, எதில் போய் எப்படி போகணும் அப்படிங்கிறது தெரியாது. அப்படிங்கிறனால நம்ம வீட்டிலேருந்து வரவங்க பையன் வர தண்டியுமே நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாருமே போயிட்டாங்க. ட்ரெயினில் இறங்குனவங்க எல்லாம் போயிட்டாங்க. நான் மட்டும் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்தோடனே அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு பைக்கில் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் வந்து இப்போ நான் வந்து ட்ரெயின் மூவ் ஆகிட்டுருக்கு பாருங்க. இந்த ட்ரெயினில் தான் நான் வந்தேன். அது கொஞ்சம் நேரம் நின்றுட்டு எல்லாரையும் இறக்கி விட்டு அகெயின் வந்து அது ஸ்டேஷனுக்கு போயிடுச்சு. அது வரைக்குமே வந்துட்டு நான் வெயிட் பண்ணி வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். மார்னிங் வந்துட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. போயிட்டு தனியாகவே வர்றது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதாவது எப்படி போய் சேர போகிறோமோ, எப்படி ரிட்டர்ன் வர போகிறோமோ, நாளும் கம்மி அப்படிங்கிறது இருந்துச்சு. அதை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.